ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ ஹீரோயின் தன்னுடைய பள்ளிக்கால காதலன தேடி கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்சு அவன்ட்ட தன்னுடைய காதல சொல்றா. "நான் உன்ன அவ்வளவு நேசிச்சேன். எனக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும். அன்னைக்கு என்னால சொல்லவே முடியல. நீ இருந்திருந்தா நீ என் பக்கத்துல இருந்தா என்னோட லைஃப் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டுருக்கேன்." அப்படிலாம் சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு, "இதெல்லாம் என்னுடைய கடந்த காலம் தான். இப்ப நீ என்னுடைய அழகான நினைவுகளா மட்டும் தான் இருக்க. எனக்கு என்னுடைய காதலுக்கு ஒரு க்ளோஸர் தேவைப்பட்டுச்சு. அத நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். சொல்லிட்டேன். நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்." அப்படிங்கிறத சொல்லிட்டு அவ விலகி வரா. வித் லவ் படத்துடைய கதையே இதுதான். ஒரு பெண் தன்னுடைய கடந்த கால காதலுக்கு ஒரு வடிகால தேடிக்கிறா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்துருச்சு. ஒரு தடவை தான் காதல், ஒரு தடவை தான் பூக்கும், ஒரு செடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிழிஞ்சா மாறி இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. ஒரு பிரிதலோ ஒரு உடைதலோ ஏற்பட்டா அதை இந்த ஜென்ரேஷன் அழகாக கடந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கங்கே ஒன்று ரெண்டு தப்புகள் நடக்குது, உண்மைதான். பட் அதை தாண்டி ஒரு பிரிவு ஏற்படுது அப்படிங்கும்போது சுமூகமாக பிரிஞ்சிடணும், எந்த விதமான வக்கரமோ வன்முறையோ இல்லாமல் விலகிடணுங்கிறது ரெண்டு பாலருக்குமே, ஆண் பெண் இருப்பாளருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்காக நான் பிரேக்கப்பை ஆதரிக்கலை. பட் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் காதலிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தூங்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக பிரியலாம். எந்த வன்மமும் இல்லாமல், எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அழகாக பிரியலாம். இந்த படத்தில் அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சொல்ல முடியாத ஒரு காதலை சொல்கிறாங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ கிரிஞ்சான படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இப்போல்லாம் தலைமுறையே மாறிடுச்சு. அழகாக எடுக்கிறாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கைகூட்டி சிரிக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் முதல்ல முன்னோடி எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மௌனராகம் தோணுச்சு. மௌனராகம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணோட காதலை சொன்ன படம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அவனுக்கு குழந்தை இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஹீரோயின் அப்படிங்கிறவ புனிதமானவளாக இருக்கணும், வேர்ஜினாக இருக்கணும். அவளுடைய முதல் காதல் ஹீரோவாக தான் இருக்கணும். அவனை பார்த்து தான் அவளுடைய மனசுக்குள்ளே பூ பூக்கணும். இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டான ஹீரோயின்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஹீரோயின்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கௌதம் மேனன் அவருடைய படங்களில் தொடர்ந்து உடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பட் முதல்ல சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிரத்னத்துடைய மௌனராகம் தான். ஹீரோயினுக்கு ஒரு காதல் இருக்குது, யாரிடமும் பகிர முடியாத வழியோடு கூடிய ஒரு காதல் தோல்வி. அது வேறு வழியே கிடையாது. அப்பாவுடைய உடல்நிலை காரணமாக, அப்பாவுடைய கட்டாயத்தின் பேரில் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான். ஹஸ்பண்டை கூட ஒரு ஊர் பேர் தெரியாத, மொழி தெரியாத ஒரு வெளி மாநிலத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அவளுடைய காதலை சொல்கிறா. இந்த மாதிரியான நான் ஒரு காதல் இருந்தேன், அதை தாண்டி என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிறத சொல்கிறான். ஹீரோ நல்லவன், புரிஞ்சுக்கிறான். சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு விவாகரத்து தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சாரிங்க, உங்களில் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம். ஏன்னா ஒருத்தருக்குள்ளே இன்னொரு காதல் எப்படி பூக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விலாவரியாக சொல்லியிருக்கக்கூடிய படம். அப்படிங்கிறனால தான் விவாகரத்து கிடைக்கல, 1 வருஷம் டைம் கொடுக்குது கோர்ட்டு. இந்த 1 வருஷம்தான் அவங்களுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றுதுங்கிறது தான் படமே. பெருசாக மேஜிக்கலான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. 1-2 கிரிஞ்சு சீன்ஸ் இருக்கும், நிறையா சினிமாத்தனங்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு உயிரோட்டம் இருக்கும். காரணம் இளையராஜா. மன்றம் வந்த தென்றல் ஆரம்பித்து அத்தனையிலுமே அவரோட கொடி பறந்துருக்கும். மௌனராகவுக்கு முன்னாடியே ஹிட் கொடுத்துருந்தாலும் அத்தனை ஹிட்டுக்கும் காரணங்கள் நடிகர்கள், இசை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் மணிரத்னத்துக்கு ஒரு பேர் வந்தது மௌனராகம் படத்துலேருந்து தான். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு காதல் வரும், அது அழகாக பூக்கும் அப்படின்னு சொன்னது. ஒரு தடவை தான் காதல் வருங்கிறத உடச்சி தூக்கி எரிஞ்சது. ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க படம் ஃபுல்லாக நம்மளை கவர்னமே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் வந்தாலும் சரி, மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட முடியுங்கிற கார்த்திக் கேரக்டர் வச்சது. அன்னைக்கு கார்த்திகை கொண்டாடினவங்க எல்லாரும் இன்னைக்கு மௌனராகம் பார்க்கும்போது மோகன் சூப்பர்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மோகன் செலக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் அவ்வளோ அழகான கேரக்டர். அதுவும் குறிப்பாக இவ்வளோ அழகான கேரக்டர் மனிதத்தினுடைய தொடர்ச்சியாக
இதய கோயில், மௌனராகம்னு படங்கள் பண்ணவர் அஞ்சலி பண்ணவே இல்லை. அதற்காக அஞ்சலி ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக மோகன் சொன்ன காரணங்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு அழகான நடிகர்கள், அற்புதமான நடிகர்கள், அற்புதமான இசை, அதை தாண்டி மிகச்சிறந்த திரைக்கதை, இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மேஜிக்காக உருவாக்கினது தான் மௌனராகம் படம். எனக்கு அதை தான் நான் சொல்ல வந்த விஷயம் படத்தை பற்றி கிடையாது. எல்லாருக்குமே காதல் வரும், எத்தனை முறை வேண்டுமானாலும் வரும். அதை வந்து நம்ம வந்து அது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அழுகணும்னு நினைக்கும் போது தொடச்சி வர்றதுக்கு ஒரு கைகள் வேணும், சாயறதுக்கு ஒரு தோள்கள் வேண்டும். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காமமாக கூட இருக்கலாம். அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. காமத்தை விட மிகப்பெரிய வடிகால் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமாக நம்பக்கூடிய ஆள் தான். வேறு என்ன சொல்ல, தமிழ் சினிமா மாறிக்கிட்டே வருது. ஒரு காதல் தோல்வினாலே ஆசிட் அடிக்கிறது, வன்முறையை தூண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி அழகாக அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது அழகாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலைமுறையும் அதை இயல்பாக எடுத்துக்குது. ஆனால் முடிந்த அளவுக்கு அனுசரணைகள் வேணும். ஒரு உறவு உடையிறத அசால்ட்டை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற கவலைகளும் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியா மைண்டு வந்து ஒரு மாதிரி திடீர்னு ஒரு அலோன் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு வீடியோ போடணுங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மென்டலாக விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணிகிட்டே இருந்துச்சு. வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ப்ரைவசியே இல்லை அப்படிங்கிறது அப்படியே என்னோடய மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு உறவு அப்படிங்கிறது 2 பேர்த்துக்காக வந்து அதை கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற கட்டாயங்கள் யாருக்குமே கிடையாது. அப்படி பண்ணால் அது உறவுகளே கிடையாது, அது ஒரு டாக்ஸிக்காக மாறிடும் அப்படிங்கிறது தான் நிஜம். அன்றைக்கி மணிரத்னம் பண்ணார். அதுக்கப்புறமா கௌதம் வாசுதேவன் மேனன் பெண்களுடைய இன்னொரு காதலை அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். இன்றைக்கி வரக்கூடிய வித்லவ் படத்தில் நடிப்பில் ஏற்பட்ட குறைகள் அதெல்லாம் சொன்னாலும் சொல்ல வந்த விஷயத்தை நீட்டாக சொல்லியிருப்பாங்க. வில்லன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம். அப்பவும் தேட்டரில் நான் ஓடி முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஓடிடியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓடிடியில் வந்துச்சுன்னா அவசியமாக பாருங்கள். ரொம்ப அழகான படம், ஃபேமிலியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுவும் அனஸ்வரா ரஞ்சனுக்காகவே படத்தை பார்க்கலாம். சாரிங்க, இது நிச்சயமாக உங்களை கவர்ந்தே இருக்காத ஒரு வீடியோ தான் இருக்கும், நினச்சிக்கோங்க. வெரி டயர்டு. இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணலை, எனக்காக நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து பண்ண வேலை தான் இது. சாரி, அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனப்பார்ந்த நன்றி. ஹாய்.